எங்க அக்கா கலியுக கண்ணகி கனிமொழி மேடைக்கு மேடை பேசுறீங்களேம்மா, இன்னைக்கு போன கள்ளக்குறிச்சிக்கு என்ன பேசுறீங்க? அடுத்து எங்க அண்ணன் தாங்க ஆட்சிக்கு வருவாரு, அவர் வந்த உடனே தமிழ்நாட்டுல சாராய கடையே இருக்காதுன்னாங்க. ஏன் சாராய கடை இருக்கக்கூடாதுன்னா தமிழகத்துல இளம் விதவைகள் அதிகரித்து வராங்களாம், அதனால இவங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்த உடனே சாராய கடையை ஒழிச்சுடுவாங்களாம். இன்னைக்கு என்னமா போன ஒன்னதான ஆட்சியில் இருக்கிறாரு, 2 ஆண்டு காலம் ஆயிடுச்சு, இன்னைக்கு எங்க ஒரு சாராய கடையை மூடுனீங்களா? இன்னைக்கு 64 உயிர் போயிருக்கு. திருமதி கலியுக கண்ணகி அக்கா கனிமொழி பதில் சொல்லுங்க, இன்னைக்கு என்ன போனீங்க நீங்க? இன்னைக்கு திமுக இருக்கிற எத்தனையோ ஒரு கூட்டணி கட்சி எந்த தலைவராவது குரல் கொடுக்குறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய பாடையை தூக்க போன பன்னாடைகள் யாராவது இன்று கள்ளக்குறிச்சிக்கு போனாங்களா? வைகோவை பார்த்து கேட்கிறேன், திருமாவளவனை பார்த்து கேட்கிறேன், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை பார்த்து கேட்கிறேன், இன்னைக்கு போய் பாடையை தூக்குறீங்களா கள்ளக்குறிச்சியில?